தன் பொறுப்பை மறந்து ரசிகர் மன்ற வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரால் பார்களாகவும் விடுதிகளாகவும் மாறிய பள்ளிகள் தற்போது பார்ட்டி ஹாலாகவும் மாறி இருக்கிறது. அதுவும் திமுக நிர்வாகியால். செங்கல்பட்டு மாவட்டம் தொன்னாடு கிராமத்தில் அரசு ஆதிதிராவிடர் நல ஆரம்ப பள்ளியை பார்ட்டி ஹாலாக மாற்றி திமுக மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஸ்ரீனிவாசன் தன் பேரனின் பிறந்த நாளை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்த காட்சிகள்தான் இது. அரசியல்வாதிகள், முன்னாள் மாணவர்கள், என்ஜிஓக்கள், ஆன்மீக பேச்சாளர்கள் போன்றோர் மாணவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்பது பள்ளி கல்வித்துறையில் உள்ள நிபந்தனை. அப்படியே அவர்கள் பங்கேற்க விரும்பினால் மாவட்ட கல்வி அதிகாரியின் அனுமதியையும் காவல்துறையின் அனுமதியையும் பெற வேண்டும். வகுப்பு நேரத்தில் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் வகையில் இப்படி பிறந்தநாள் கொண்டாட இவருக்கு அனுமதி கொடுத்தது யார்? அரசு பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் தங்களின் சொத்து என நினைத்து இஷ்டத்திற்கு செயல்படும் திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறித்து ஸ்டாலினுக்கு தெரியுமா? பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிப்பு ஒருபுறம் இருந்தாலும் இந்த கொண்டாட்டத்தை பார்க்கும் அந்த பிஞ்சு குழந்தைகளின் மனம் ஏங்காதா? தங்களால் இதுபோல் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட முடியவில்லையே என அந்த குழந்தைகள் வேதனை அடைய மாட்டார்களா? அனைவரும் சமம், ஏற்றத்தாழ்வுகளே கூடாது என்பதால் தானே கல்வி நிலையங்களில் சீருடை கொண்டு வரப்பட்டது. அவ்வாறு இருக்கையில் கேக், புத்தாடை, போட்டோ ஷூட் என கொண்டாடுவதற்கு கொண்டாட்ட அறைகளை விடுத்து வகுப்பறையை கொண்டாட்ட அறையாக்குவது முறையா? இப்படி கண்டிஷன்களை மதிக்காமல் பள்ளியில் தன் பேரனின் பிறந்தநாள் விழாவை கேக் வெட்டி கொண்டாடிய திமுக பிரமுகர் மீதும் அதற்கு அனுமதி கொடுத்த பள்ளி தலைமை ஆசிரியர் மீதும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என கேள்வி எழுப்புகின்றனர் மக்கள்.